வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 8, யூனிட் 9 பற்றி பேசுவோம். இதே மாதிரியே நம்ம பொது தமிழ், மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க 2019 2024 ரொம்ப பின்ன போகாதீங்க. ஏன்னா 2019 தான் இருக்கிறதுலே டிஎன்பிஎஸ்சி அதிக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. யூனிட் 8, யூனிட் 9லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப பின்ன போக போக உங்களுக்கு கொஸ்டின் தான் ஆட் ஆகுமே ஒழிஞ்சு கண்டென்ட் மாறாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6832 கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே போதும் உங்களுக்கு. நிறைய பேர் இதான் கேட்குறாங்க, சார் ஒரு 10 இயர்ஸ் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லை, நம்ம கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்கணும். சரி, எத்தனை கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இயர்ஸை பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்தது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பட் எனிவே நம்ம 2019 வரோம். அதுக்கப்புறம் தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6832 கொஸ்டினையும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் யூனிட் 8, யூனிட் 9 சொல்லிட்டு. சரிங்களா? இது ஜியாகிரஃபிக்கான கம்பைலேஷன். அதே மாதிரி நம்ம இயர் வைஸும் பிரிச்சிருக்கோம். 2019 இப்போ ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 பிடிஎஃப் இருக்கும். 19 to 21, 21 to 23, 24. ஏன்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரியணும் இல்லையா? அதுக்காக 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போய் கிளியர் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வராது. சரிங்களா? அது ஒரு காலம் இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிப்பாங்க, வேலை வாங்கிட்டு போவாங்க. பட் ஆனால் இப்போ அது கிடையாது. காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதே ஸ்டாண்டர்ட் தான். காம்படிஷன் அதிகமானதுனால மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வராது. சரிங்களா? நீங்கள் 145, 150 கிட்ட எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? மார்க் எடுத்தேன் 10 மார்க்கில் போயிடுச்சு, 20 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. பட் இதுதான் ஃபார்முலா. ஸ்கூல் புக்கை தரவாக படிங்க, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். ரெண்டுத்தில் ஒன்று பண்ணாலும் அவ்வளோதான். ஏன்னா ரெண்டுமே பண்ணணும். ஸ்கூல் புக்கையும் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் படிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.